பெரிய சைஸ் பாம்பா தக்சிகா மாதிரி நம்ம சுட்கிய தாக்குனா நம்ம சுட்கி அவளை கொடியால நாலா பக்கமும் அடிச்சு கட்டி கரகரன்னு இழுத்து கொன்னுருதா. இந்த ஸ்கந்தியும் நமக்கு உசுறுதான் முக்கியம், தம்மியான அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி அங்க இருந்து ஓடிடுதான். அதுக்கப்புறம் நம்ம பசங்களும் தெருவுல இறங்கி தம்மியானோட வீரர்களை அடிச்சு பறக்க விடுறாங்க. இந்த பக்கம் நம்ம தம்மியான் நம்ம பீம் கிட்ட சிங்கிள் சவாரியான்னு கூப்பிட நம்ம பீமுக்கு தான் தெரியுமா மந்திரத்தை உச்சரிக்கலனா தம்மியான வெறும் பாம்பு தானு. சோ ஓகே சொல்லி இப்படியே ஏர்ல பறந்து வந்து 2 பேரும் அடிக்க இதனால தம்மியானோட மந்திரக்கோள் உடஞ்சு போகுது. உடனே தம்மியான் ஒரு மந்திரத்தை படிச்சா என்ன தோக்க அடிக்கிற அளவுக்கு உனக்கு சக்தி கிடைச்சிருமா, அந்த கதை மட்டும் இல்லாம நீ என்கிட்ட ஃபைட்டுக்கு வா, நான் உனக்கு கொல்லுறேன்னு இந்த தம்மியான் சொல்ல உடனே நம்ம பீமும் உன்னை அடிக்க கதை தேவையில்லை என் கையே போதும்னு பஞ்சு டைலாக போட அவ்வளவுதான். இந்த தம்மியான் அப்படியே மேல போய் ஒரு மிகப்பெரிய பாம்பா மாதிரி நிறைய சின்ன சின்ன பாம்புகளை ஏவி விட நம்ம பீமும் அதுகெல்லாம் கையிலே அடிச்சு கொள்றான். அதுக்கப்புறம் நம்ம பீமு அந்த கஷ்டமான மந்திரத்தை பாடி தனக்குள்ள இருந்து பவரை விட்டு தம்மியான அடிச்சு மட்டையாக்கிருதான். அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த குருஜி மந்திர புத்தகத்து மூலமா மந்திரத்தை சொல்லி இந்த தம்மியான ஒண்ணு இல்லாம காத்தோட காத்தா கரைச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பீம் வாழ்கன்னு எல்லாரும் கத்த குருஜியும் நீதான் இனிமே எங்களோட அரசன்னு சொல்ல நான் அரசன்லாம் இல்ல, நான் டோலக்பூர் வாசி, நீங்க என் மேல வச்ச நம்பிக்கை எனக்கு போதும், சோ ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி நம்ம பீம் எப்படியாவது எங்களை டோலக்பூருக்கு எங்களோட காலகட்டத்துக்கு அனுப்ப முடியுமான்னு கேட்க உடனே குருஜியும் மந்திரத்தை போட்டு தேங்க்ஸ் சொல்லி நம்ம பீமையும் பசங்களையும் ஒரு போர்ட்டல் மூலமா நிகழ்காலத்துக்கு அனுப்பியிருந்தாரு. இந்த பக்கம் நம்ம பசங்க டோலக்பூர்ல லேண்ட் ஆகி அங்க இருக்கிற அரண்மனைக்கு வந்து இங்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி தேட அப்போ திடீர்னு எல்லாரும் ஹாப்பி பர்த்டே பீம்னு நம்ம பீமுக்கு விஷ் பண்றாங்க. நம்ம அம்மாக்காரியும் நம்ம பீமுக்கு விஷ் பண்ண உடனே ஊர் மக்களும் அரசரும் எல்லாரும் நம்ம பீமுக்கு கிஃப்ட கொடுத்து ஹாப்பி பர்த்டே பீம் அப்படின்னு சொல்லி ஜாலியா சோத்துலயே கேக்க செஞ்சு அதை வெட்டி செம்மையா என்ஜாய் பண்ற மாதிரி இந்த படத்தை ஒரு ஹாப்பி எண்டிங்கா முடிக்கிறாங்க. அப்படியே பார்ட் 2க்கு கிருமாடா அப்படின்னு சொல்லி லீடு கொடுப்பாங்க பாருங்க. சரிங்க, இந்த படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சோட்டா பீம் ஃபேனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. டாடா.